வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 35. 35வது நாளின் பாடத்திற்கு உங்களை அழைக்கிறேன். இந்த பாடத்தோடு கூட நாம் 4வது நோக்கத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். We will bring purpose 4 to an end. நாளையிலிருந்து கடைசி 5 நாட்களுக்கு நாம் 5வது நோக்கத்தை பார்க்க போகிறோம். 4வது நோக்கமும் 5வது நோக்கமும் நீங்கள் செயல்படுகிற காரியங்கள். 3வது நோக்கம் நீங்கள் யாராக மாற வேண்டும் என்ற காரியம். 2வது நோக்கம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியம். 1வது நோக்கம் தேவன் என்ற சோர்ஸோட கனெக்ட் பண்ணுகிற, அவருக்கு பிரியமாக அவருடைய கண்ணோட்டத்தில் நாம் வாழுகிற ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு அவரோடு கனெக்ட் பண்ணி அவருடைய பலத்தோடு அவரை பிரியப்படுத்தி அவருடைய ஃப்ரேம் ஒர்க்கில் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அவருடைய கண்ணோட்டத்தில் செயல்படணும், அவருக்கு பிரியமாக செயல்படணும். அது 1வது நோக்கம், ஆராதனை. 2வது நோக்கம் நாம் எந்த சூழலில் இருக்கணும், வாட் என்வாயர்மெண்ட் தட் காட் இஸ் பிளேசிங் அஸ், ஃபெல்லோஷிப். 3வது யாரா மாறணும், நம்முடைய வாழ்க்கையில் த பர்சன், நாம் என்ற அந்த நபர் எப்படி மாறணும். 4ம் 5மான நோக்கங்கள் செயல்படுவது. அதில் குறிப்பாக 4வது நோக்கம் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, பட் அதிகமாக சபைக்குள்ள இருக்கிற ஊழியங்கள், although it is more than that. ஆனால் 5வது என்பது டோட்டலாக இயேசுவை அறியாத மக்களுக்கு செய்கிற காரியம். அதே நாளையிலிருந்து நாம் பார்க்கலாம். இந்த 35வது சாப்டரில் இந்த 4வது நோக்கத்தினுடைய இறுதி பாகத்தில் நாம் இந்த புஸ்தகத்தில் பார்க்க போகிற தலைப்பு காட்ஸ் பவர் இன் அவர் வீக்னஸஸ். நம்முடைய பலவீனத்தில் தேவனுடைய வல்லமை. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார். In your weakness my strength will be made perfect. யாரு கூட இருக்கிறா என்பதுதான் முக்கியம், யாரு அனுப்புகிறார் என்பது முக்கியம். கிதியோனே, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸோ நம்முடைய பலவீனத்தில் நாம் ஒருவேளை இருக்கலாம். நம்முடைய நேச்சுரல் எபிலிட்டி, நம்முடைய நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ், இதையெல்லாம் வைத்து நம்முடைய நார்மல் கெப்பாசிட்டி, இதையெல்லாம் கடந்து சம்டைம்ஸ் தேவன் அல்லது நம்முடைய நார்மல் கெப்பாசிட்டியே அந்த டாஸ்க்கு இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் அழைத்து ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிற பிரகாரம் பவுல் இப்படிப்பட்ட லாங்குவேஜ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவார். அவர் நல்லா படித்தவர், ஆனால் அவர் நல்லா படித்து நல்ல அனுபவங்கள் உடையவராக இருந்தும் அவர் ஒரு கொலைகாரனாகத்தான் இருந்தார். Therefore he realizes it is the grace of God, it is the power of God. இது தேவனுடைய வல்லமை, இது தேவனுடைய பலத்தினாலே
சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:13 விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். அப்ப இட்ஸ் நாட் ரியலி கம்ப்ளீட்லி அபவுட் யோர் டேலண்ட், த காட் ஃபேக்டர். தெய்வீக தேவனுடைய சத்துவம் என்ற காரியம் உள்ளடங்கும். ஸோ உங்கள் பலவீனத்திலே தேவனின் வல்லமை. நாம இந்த 4வது நோக்கத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நம்முடைய வடிவமைப்பை குறித்து, நம்முடைய தாளந்துகளை குறித்து, நம்முடைய ஆழ்தத்துவத்தை குறித்து, நம்முடைய அனுபவங்களை குறித்து எல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் அதற்கு பிறகு இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் டிசைன், இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் என்ற உள்ளான உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய சிந்தை போன சாப்டர்ல. இப்ப அதையும் கடந்து இட் இஸ் ஆல்சோ த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லைஃப். தேவனுடைய கிருபை உங்களிலே செயல்படுகிற காரியத்தையும் உள்ளடக்கி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த செக்மெண்ட்டை ஹேண்டில் பண்றாரு பாருங்க பாஸ்டர் ரிக் வாரன் அவர்கள். அதாவது உங்களுடைய வடிவமைப்பும் முக்கியம், அது மட்டும் போதாது, உங்களுடைய ஆட்டிடியூடும் முக்கியம். மனப்பான்மை, மோட்டிவ், ஏன் செய்கிறீர்கள் என்பது முக்கியம், யாருக்காக செய்கிறீர்கள் என்பது முக்கியம், யாருடைய அப்ரூவலுக்காக செயல்படுகிறீர்கள் என்பது முக்கியம். அடுத்து உங்களுடைய மைண்ட்லேயே இது உதயமாகணும், உங்களுடைய ஓரியன்டேஷனே மாறணும் என்ற காரியத்தை பார்த்தோம். ஏனென்றால் என்ன செய்கிறோம் என்பது வெளியில நம்ம ஒரு ஸ்ட்ரைவ் பண்ணி இதுதான் விரும்புகிறாங்க என்று சொல்லி நம்ம செய்யலாம். நேச்சுரலாக வரணும்னா மைண்ட்லேயே மாறணும். இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும்னா உள்ள அந்த ப்ரோக்ராமிங்கே மாறணும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் டிசைன், while it is important, அது முக்கியம் உங்களுடைய வடிவமைப்பு. ஆனால் அதை மட்டும் வைத்து முடிக்கவில்லை இந்த ஆசிரியர். உங்களுடைய இருதயத்தில் உள்ளதான நோக்கத்தையும் உள்நோக்கத்தை, மோட்டிவை, அந்த ஆட்டிடியூடை அது கரெக்டாக இருக்குதா என்பதையும், அதோடு கூட நீங்கள் இதையே சிந்தித்து ஒரு வாழ்க்கை முறையாக இதை ஆக்க வேண்டும் என்ற காரியத்தையும் இப்பொழுது தேவ கிருபையை சார்ந்து, தேவ வல்லமையை சார்ந்து, உங்களுடைய பலவீனங்களிலும் உங்களுடைய குறைகளிலும் அவர் நிறைவாய் வந்து உதவி செய்வார் என்ற ஒரு ஆங்கிளை கொண்டு முடிக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:4 பவுல் சொல்லுகிறார், we are weak yet by God's power we will live with him to serve you. அவரோடு கூட நாங்கள் இணைந்து உங்களுக்கு சேவை செய்வோம். நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறோம், ஆயினும் உங்களுக்கு ஊழியம் செய்யவே தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். I read 2 Corinthians 13:4 in NIV Bible and its exact translation in Tamil. தமிழ்ல அதனுடைய அப்படியே அந்த NIV இங்கிலீஷ் வேர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற தமிழில் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், we are weak, ஆயினும் உங்களுக்கு ஊழியம் செய்யவே தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்லுகிறார், I am with you, that is all you need, my power shows up best in weak people. நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், அதுதான் உனக்கு தேவை, என் வல்லமை பலவீனமான மக்களிடம் சிறப்பாக வெளிப்படும் என்று ஆண்டவர் பவுலினிடத்திலே பேசுகிறதாக லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல நாம் இந்த விதத்திலே வாசிக்கிறோம். அதை தமிழ்ல அப்படியே உங்களுக்கு சொன்னேன். I am with you, that is all you need, my power shows up best in weak people. God loves to use weak people. பலவீனமான மக்களை பயன்படுத்துவதில் தேவன் பிரியம் கொள்ளுகின்றார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் வீக்னஸ் உண்டு. இன்ஃபேக்ட் we have bundles of flaws and imperfections, physical, emotional, intellectual, spiritual,
லாட்ஸ் ஆஃப் ஹேண்டிகேப்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பர்ஃபெக்டான எக்யூப்டு பர்சன் கிடையாது. இது போக நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை கடந்து அன்கண்ட்ரோலபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இன்னமும் நம்மை பலவீனப்படுத்துகிறது. பொருளாதார தட்டுப்பாடு, ரிலேஷனல் லிமிட்டேஷன்ஸ், இப்படி பல நிலையிலே நமக்கு சேலஞ்சஸ் ஒரு டாஸ்கை செய்வதற்கு இருக்கலாம். ஆனால் இந்த பலவீனங்கள், இந்த ஹேண்டிகேப்ட் சிச்சுவேஷன், இந்த காரியங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை விட அது இருக்கும் பொழுது நாம் அதை வைத்து எப்படி கையாளுகிறோம், how do we handle it, that is more important. நாம் அதை மறுதலிக்கிறோமா, அது இல்லை என்று சொல்லுகிறோமா? are we denying our weakness or are we defending our weakness or are we excusing them? அதை ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்துகிறோமா, அல்லது அதை மறைக்கிறோமா வெளியில தெரியாமல், அல்லது இது எனக்கு இருக்கிறதே என்று வருந்துகிறோமா? how do you see it? இப்படி நீங்கள் மறுதலித்தால், மறுத்தால், மறைத்து வைத்தால், சாக்குப்போக்கு சொன்னால், அதை குறித்து நீங்கள் வேதனையோடு இருந்தால் ஆண்டவர் அதை பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? உங்களுடைய பலவீனங்களை எப்படி பார்க்கிறார்? ஏசாயா 55:9 சொல்லுகிறது, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் மேலான வழிகள், அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள். His ways are higher, his thoughts are higher. Obviously, what we are understanding here is we do not have the same mindset. ஆண்டவருக்கு இருக்கிற நினைவு வேற, நமக்கு இருக்கிற மைண்ட் செட் நினைவு வேற. அவருக்கு இருக்கிற வழிகள் வேற, நம்முடைய வழிகள் வேற. அவருடைய வழிகளையும் அவருடைய நினைவுகளையும் எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய நிலையில வரணும். அவர் எப்படி பார்க்கிறார் காரியத்தை? How does God see your weakness? He has a different perspective. நம்முடைய பலவீனத்தை குறித்து அவருக்கு இருக்கிறதான கண்ணோட்டம் வித்தியாசமானது. 1 கொரிந்தியர் 1:27, 1 கொரிந்தியர் 1:27, God chooses the weak to shame the powerful என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். We think that God will only use our strengths. No, he will also use our weakness. நம்முடைய பலத்தை தான் அவர் பயன்படுத்துவார் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்கள் பலவீனத்தையும் அவர் பயன்படுத்துவார். அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் வேறு விதமாக இருக்கு. அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் வேறு விதமாக இருக்கு. அவருடைய பார்வையில எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அவர் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கணும். மோசே சாக்குபோக்கு சொல்லுகிறான், திக்குவாயே, மந்தனாவு, வாயை உண்டாக்குனது யாரு என்று ஆண்டவர் கேட்கிறார் மோசேயின் இடத்துல. உங்களுடைய வீக்னஸ் என்று சொல்லும் பொழுது அது பாவத்தை குறித்து நாம் சொல்லவில்லை. It is not the sin in your life. It is not the vices in your life. It is not things that can be changed by your discipline. உங்களுடைய ஒழுக்கத்தினால மாற்றக்கூடிய காரியம் இருக்கிறது, அது அல்ல. அது கேரக்டர் ஃப்ளா, அது ஒரு வயசு, அது ஒரு உங்களுக்கு நல்லதில்லை. அதிலிருந்து நீங்க மாறணும். பட் வீக்னஸ் என்பது, பலவீனம் என்பது உங்களுடைய பிசிக்கல் லிமிட்டேஷன்ஸாக இருக்கலாம், உங்களுடைய இமோஷனல் லிமிட்டேஷனாக இருக்கலாம், உங்களுடைய இன்டலெக்சுவல் லிமிட்டேஷனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டாக ஃபிசிக்கலாக இருக்கலாம்,
நீங்கள் ஒரு கிரானிக் இல்னஸோட நீங்க இருக்கலாம். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய காரியங்கள், அதன் நடுவுல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரா? எஸ். இமோஷனல் லிமிட்டேஷன், ட்ராமா, வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு காயப்பட்ட ஒரு மெமரி, உங்களுக்கு இருக்கிற ஆழ்தத்துவத்தில் இருக்கிற ஒரு பலவீனம், அல்லது உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வந்த ஒரு பாரம்பரிய ஒரு சரீர சூழ்நிலை, நம்ம ரொம்ப பிரைட்டா டேலண்டடா இல்லாம இருக்கிற சூழ்நிலை, நேச்சுரலா உலகத்துல பார்க்கிற காரியத்துல நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன். நான் வேர்ல்டு விஷன் என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல வேலைக்கு அமரும் பொழுது எம்ஏ சோஷியல் ஒர்க் படித்தவர்கள் தான் அந்த வேலைக்கு தகுந்தவர்கள் என்று சொன்னார்கள். எம்எஸ்டபிள்யூ, மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் ஆர் எம்ஏ சோஷியல் ஒர்க் படித்தவர்கள் தான் வேண்டும் என்று கேட்டார்கள். ப்ராஜெக்ட் மேனேஜர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். எனக்கு அப்போ 22 வயசு, 23 வயது கூட இன்னும் எட்டலை, 22+. எங்க சர்ச் மூலம் வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்ட் நடக்குது அல்லது ஆரம்பிக்க போறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெள்ளம் வந்தது சென்னையில், டாக்கிங் அபவுட் 1987, 86 டிசம்பர். ஸோ தரமணி பகுதியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் நிவாரண உதவி செய்தோம் வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்ட் மூலம். சர்ச்சில் உள்ள யூத் எல்லாம் போயிருந்தோம், செஞ்சோம், ஹெல்ப் பண்ணோம். அந்த ஊர் மக்களுக்கு பாய், அந்த ரிலீஃப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட், ரிலீஃப் ஒர்க் முடிஞ்சோடனே ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு 6 மாதத்திற்கு கொடுத்தார்கள். அதையும் அப்படியே நடத்தினார்கள். இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது ரிலீஃபுங்கிறது இமீடியட்டாக செய்கிறது, ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது பழைய நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறது, டெவலப்மெண்ட்டுங்கிறது பழைய நிலையே இருந்ததை விட கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போய் நிறுத்துறது. இதே ப்ராப்ளம் மறுபடியும் வராதபடிக்கு காக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு 5 வருஷம் என்று போடுகிறார்கள். அப்பொழுதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜர் தேடுகிறார்கள். அப்போ எங்கள் சர்ச்சில் உள்ள பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, எம்ஏ சோஷியல் ஒர்க்கு, எம்எஸ்டபிள்யூ ஏதாவது படித்த ஸ்டூடெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிந்த பீப்புளோ இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கிறாரு, அவரை நீங்கள் போடுங்கன்னு. என்ன குவாலிஃபிகேஷன்? நான் 10th தான் படிச்சிருக்கிறேன். பாலிடெக்னிக் 3 வருஷம் போயிட்டு வந்தேன். நான் அதை கூட கம்ப்ளீட் பண்ணலை. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஃபஸ்ட் இயர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இயர்லேருந்து அரியர். ஐ டிட் நாட் கம்ப்ளீட் தட். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த டைமில் தான் ஃபைனல் இயரில் ரட்சிக்கப்படுறேன். எங்கள் அப்பா இடையில இறந்து போகிறாரு. நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ரட்சிக்கப்படுறோம், சபைக்கு வர்றோம். அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட் வருது. பாஸ்டர் சொல்கிறாரு, நீ இந்த வேலையை செய்ய தம்பின்னு. நானும் சரி பாஸ்டர், ஊழியத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே எனக்கு அந்த வாய்ப்பை நான் சரி என்று சொல்லுகிறேன். ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் சொல்கிறாங்க, நோ நோ நோ, வி வாண்ட் சம் ஒன் வித் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க். அதற்கு எங்கள் பாஸ்டர் சொன்னார், அதோடு கூட இன்னொரு சகோதரன் ஒருத்தர் வேர்ல்டு விஷன்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணன் எங்கள் சர்ச்சில் அடிக்கடி வந்து பேசுவாங்க. அவங்களும் என்ன சப்போர்ட் பண்ணாங்க, பிகாஸ் தே நோ மீ. ஒரு எம்ஏ சோஷியல் ஒர்க்கு, ஒரு எம்எஸ்டபிள்யூ கேண்டிடேட்டு என்ன வேலை செய்வாரோ அதை கல்யாணகுமார் கேன் டூ இட். நீங்கள் வேணால் ஒரு 6 மாதம் போட்டு பாருங்கள். அவர் அப்படி செய்யலைன்னா நம்ம மாற்றிடலாம். பட் ப்ளீஸ், சர்ச்சிலேருந்து ஒரு தம்பி வேணும். இப்போதைக்கு எம்எஸ்டபிள்யூ படித்தவங்க இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நான் காலேஜ் அந்த டிப்ளமா பாலிடெக்னிக் முடிச்சுட்டுனா கோர்ஸை முடிக்கல, 3 இயர் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு இன்னும் அரியர் இருக்குது, இன்கம்ப்ளீட்டு. ஒரு கம்பெனியில் அம்பத்தூரில் ஒர்க் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு இருக்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் உள்ள ஒர்க்கர்ஸோட நான் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்டையும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். 22 வயசு. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட் இல்லை. இது நிறைய பேப்பர் ஒர்க்கு, நிறைய பிளானிங்கு, நிறைய ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல்ஸ், இதெல்லாமே பண்ணணும். எதுவுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் பாருங்க, தேவ கிருபை, நான் அதில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஐ டிட் மை பெஸ்ட். அப்பொழுதுதான் எனக்கு நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அந்த ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே நான் செய்கிறேன். ஆனாலும் பாருங்க, அது தேவ கிருபை தான். ரியலா சொல்றேன், இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். நம்முடைய பலவீனத்தில் அப்படின்னா நமக்கு இதை மாற்ற முடியாது. நமக்கு காலேஜ் டிகிரி கிடையாது, நமக்கு MSW கிடையாது. இது ஒரு டிஸ்டிங்க்ட் இன்டலெக்சுவல் லிமிட்டேஷன் சொல்லலாம், எஜுகேஷனல் லிமிட்டேஷன் சொல்லலாம். பட் அது கொடுக்கப்பட்டது. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பை நேச்சர் திக்குவாய். ஐ ஸ்டட்டர், ஐ ஸ்டாமர், ஐ ஹவ் ஃபால்டரிங் ஸ்பீச். எனக்கு வார்த்தைகள் வராது. ஸ்கூல்ல, காலேஜில் எல்லாமே வந்து இப்படி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் பாருங்க, ஸ்ட்ரேஞ்சு, இந்த நாட்களில் ஆண்டவர் பிரசங்கம் பண்றதுக்கு தான். என்னுடைய மெயின் ஊழியமே ப்ரீச்சிங், டீச்சிங் தான். and it requires public speaking. பட் கடவுளுடைய கிருபையினால நான் 60,000-70,000 மணி நேரம் இது வரைக்கும் நான் இந்த 40 வருஷத்துல பேசி இருக்கிறேன். I have preached of late more. இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் மோர். ஊழியத்தில் லாஸ்ட் 25 years more. ப்ராபபிளி முதல் ஒரு 10-12 வருஷம் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டீச்சிங். பட் லாஸ்ட் 27-28 years I've been teaching regularly. எல்லாம் கணக்கு போட்டோம், சுமார் 60,000 மணி நேரம் கணக்கு போட்டோம் about few years ago. பப்ளிக் ஸ்பீக்கிங், எங்கேயுமே நான் ப்ரீச்சிங் தான், ஸ்டேஜ் தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டீச் பண்றது தான். திக்குவாய் இல்லை, மந்தனாவு இல்லை, மோசே மாதிரி தான். அது சொன்னான், வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொன்னார். The Bible is filled with example of God using imperfect, ordinary people to do extraordinary things in spite of their weaknesses. பலவீனங்களோடு இருக்கிற எத்தனையோ வேத கதாபாத்திரங்களை தேவன் பயன்படுத்தியதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே நம்முடைய பலவீனம் இருக்கும் பொழுது he is drawn to us. நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது, அதை அட்மிட் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிலே ஈர்க்கப்படுகிறார். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று பாக்கியவான் வசனங்கள் 8 இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இந்த 5 பாக்கியவான்கள் வசனத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுல முதல் பாக்கியவான் வசனம் என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். poor in spirit. என்னால முடியாதுன்னு ஒத்துக்கொள்ளுகிறவன். God has never been impressed with strength or self-sufficiency. என்னால முடியும்னு சொல்ற பலமானா இருக்கிறவர்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறதாக, ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பைபிள்ல தெரியல. God imperfect people யூஸ் பண்றாருங்கிறது தெரிகிறதே உங்களுக்கு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது இல்ல? God uses imperfect people is encouraging news for all of us. பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:7, 2 Corinthians chapter 12 and verse 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய
மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்களிலே உன் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இது பவுலுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு லிமிட்டேஷன். அது என்ன என்பதை நாம் பைபிள்ல வாசிக்க முடியவில்லை. ஆனால் அது பலவீனம் ஒன்று பவுலுக்கு இருக்கிறது. ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்திற்கு பதில் வரல. ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என்று வருகிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள என்ன இல்லைங்கிறது, மோசே பாருங்க, எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லைன்னு ஒரு 5 காரியத்தை எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து, உன்னை தான் எனக்கு தேவை, வேற யாராவது பார்த்துக்குங்க, இல்லை நீ தான் தேவை, ஐ நீட் யூ என்று ஆண்டவர் அழைக்கிறார். 2 கொரிந்தியர் 4:7, 2 Corinthians 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், பவுல் சொல்றார், எங்களால் உண்டானதில்லை. இந்த வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் உடையக்கூடிய ஒரு பாத்திரம், பலவீனமான ஒரு பாத்திரம். இதுல தேவனுடைய வல்லமை. God will use us if we allow him to work through our weaknesses. நம்முடைய பலவீனத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் வந்தோம் என்றால் தேவன் நம்மை பயன்படுத்துவார். இந்த இடத்துல பாருங்க, மண் பாண்டம், ஒரு பாட்டரி, ஒரு குயவன் கையில களிமண்ணை போல அவர் செய்கிற அந்த பாத்திரத்தை போல ஒரு எக்ஸாம்பிள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சாதாரண பாத்திரங்களில் அவருடைய வல்லமையை வைக்க விரும்புகிறார், மண்பாண்டங்கள். ஆமேன். நாம் விட்டு கொடுத்தால் நம்முடைய பலவீனத்தோடு கூட ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். இதை நாம் புரிந்து கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாடல்ல நம்ம பார்க்க போகிறோம். Let us look at 4 things from Paul's life. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியத்தை பார்க்கலாம். நம்பர் 1, admit your weaknesses. உங்களது பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். Own up to your imperfections. Stop pretending to have it all together. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு பெருமை, எல்லாம் என்னால முடியும் என்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதோட நிக்காம நடிக்காம அப்படி ஆனஸ்டா உண்மையா எனக்கு எல்லாம் தெரியாது, நான் இம்பர்ஃபெக்ட். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், பலவீனங்கள் என்று கருதுகிற காரியங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. மேக் எ லிஸ்ட் ஆஃப் தெம். அட்மிட் யுவர் வீக்னஸ். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, இதுதான் நான் ஆண்டவரே, திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மீ என்று ஒத்துக்கொள்ளுங்க. அட்மிட் யுவர் வீக்னஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பவுலுனுடைய வாழ்க்கையில அவர் அட்மிட் பண்றாரா? எஸ். பவுல் ஊழியத்தில் போகும் பொழுது அவனை ஒரு தேவனை போல ட்ரீட் பண்றாங்க சில இடத்துல. இல்லை இல்லை பிரியமானவர்களே, நான் உங்களை போல ஒரு மனிதன் தான். ஐ எம் ஜஸ்ட் ஹியூமன். இங்க பாருங்க, 2 great confessions in the New Testament illustrate what we need for healthy living. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு கிறிஸ்துவுக்குள் 2 அறிக்கைகள். நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் 2 முக்கியமான அறிக்கைகள். ஒன்று என்ன தெரியுமா? மத்தேயு 16:16 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கை பண்ணுகிறான் இயேசுவை குறித்து. 2வது அப்போஸ்தலர் 14:15 பவுல் சொல்லுகிறான், we are only human beings like you.
நாங்கள் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள். நம்மை குறித்த ஒரு ரெவலேஷனே, தேவனை குறித்த ஒரு ரெவலேஷனே, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாங்களோ ஒரு கன்ஃபெஷன், பேதுருவினுடைய கன்ஃபெஷன், மத்தேயு 16:16. இன்னொரு கன்ஃபெஷன், கன்ஃபெஷன் ஆஃப் பால். இஃப் யூ வாண்ட் காட் டு யூஸ் யூ, தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் நம்மை தாழ்த்துகிறோம். நீங்கள் பலவீனர் இல்லை என்று நீங்கள் மார்த்தட்டிக் கொண்டால், ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீங்கள் பலவீனர் தான் என்பதை காட்டுவதற்கு ஒருவேளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு கிரைசிஸை கொண்டு வரணும்னா கொண்டு வருவார். If it takes a crisis to get you to admit this, that you are just a human, God won't hesitate to allow it because He loves you. He wants to use you. And your arrogant attitude, your self-sufficient self-confidence without God confidence, that is a stumbling block for God to use you. உங்களுக்கு அதை வைத்து பயன்படுத்துவதற்கு, உங்களை பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு ஒரு தடையாக அது இருக்கிறது. அது உங்களால் உண்டாகிற தடை. உங்களுக்கு அந்த நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உணர்வை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தேவைப்பட்டால் ஒரு கிரைசிஸ் அதற்காக அனுமதிப்பார். பிகாஸ் He loves you and He wants to use you. 2 அறிக்கை, 2 confessions. ஒன்று, you are the son of the living God, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மத்தேயு 16:16. இரண்டாவது பெரிய கன்ஃபெஷன், அப்போஸ்தலர் 14:15, Acts 14 and verse 15. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுலை அவனை மெர்க்குரி என்றும் சொல்லி அவனை அப்படியே ஆனர் பண்ணுவதற்கு வருகிறார்கள். இல்லப்பா, நாங்க சாதாரண மனிதர்கள், நாங்கள் தேவர்கள் அல்ல. பட்டணத்துக்கு முன்பே இருந்த யூப்பித்தருடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையில கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தான். இவங்களுக்கு முன்பதாக ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்றதற்கு பூஜாரி ரெடியா வந்துட்டாரு. இல்ல 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 இல்ல, we are just normal human beings, we talk about God who is great என்று பவுல் சொல்லுகிறார். முதலாவது தேவன் யாருன்னு தெரியணும், இரண்டாவது நாம் யாருன்னு தெரியணும். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு, சம்டைம்ஸ் லீடர்ஸ்க்கு இரண்டாவது ட்ரூத் தெரியல. we are only human. admit your weakness. பவுலினுடைய மாடல் இது. 4 காரியத்தை பார்க்க போகிறோம். உங்களது பலவீனங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 2, be content with your weaknesses. உங்களது பலவீனத்தோடு திருப்தியாயிருங்கள். 2 கொரிந்தியர் 12. இதே பவுலனுடைய இந்த பலவீனத்தை குறித்து பேசுகிற பகுதி. 2 Corinthians 12:9-10. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய பதில். 3 முறை ஜெபிக்கிறார் பவுல், முள் எடுக்கப்படணும்னு. ஆண்டவருடைய பதில் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. பவுலுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். Because God's strength is going to be made perfect in my life, I celebrate my weakness. I accept my weakness.
ஆரம்பத்தில் என்னடா இந்த பலவீனமான காரியத்தை போய் செலிப்ரேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, நவ் இஃப் த thorn in my flesh is not removed, I'm okay. I'll be content. பலவீனத்தில் நான் திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா அதுல என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சா I'm okay with it. ஆண்டவரே, உமக்கு தெரியும் எது பெஸ்ட்னு. And I believe you love me. நீர் எல்லாவற்றையும் சரியாக செய்வீர். ஆகவே நான் அதில் திருப்தியா இருக்கிறேன். It is an expression of faith, this contentment. Faith in the goodness of God. எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் அனுமதிப்பார். என்னுடைய நன்மையை கருத்திலே கொண்டு செயல்படுவார். அவர் வீக்னஸஸ், நம்முடைய வீக்னஸஸ் குறித்து ஒரு சில பாசிட்டிவான வியூ சொல்றேன். Let me put it this way. Optimistic view of our weaknesses. நம்முடைய பலவீனத்தை குறித்து இது இல்லை அது இல்லை என்று சொல்லுகிறோமே. எனக்கு மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் கொஞ்சம் கையில பண வசதி இருந்திருந்தா, எனக்கு மட்டும் அந்த லீடர்ஷிப் பொசிஷன் கிடைச்சிருந்தா. See, you talk about things that you don't have and talk about how you will be able to do this, do that. எனக்கு மட்டும் அது இருந்தா, அதற்காக தான் நான் பிரயாசப்படுறேன். பிரதர், சிஸ்டர், இட்ஸ் நாட் த டேலண்ட், இட்ஸ் த கால் ஆஃப் காட். இட்ஸ் யுவர் லைஃப் அசைன்மெண்ட் ஆக்சுவலி. பட் உங்க பலவீனம் அதுல இருக்குதா, அதுல நீங்க என்ன பண்ணுங்க, ஒத்துக்கொள்ளுங்க. அக்செப்ட் யுவர் வீக்னஸ் முதல்ல. ரெண்டாவது, பி கண்டென்ட் வித் யுவர் வீக்னஸ். கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், நோ ப்ராப்ளம். இந்த சூழ்நிலையில் தேவன் என்ன செய்ய போகிறாரோ செய்யட்டும். இந்த பலவீனத்தை குறித்து இருக்கிற நல்ல காரியங்களே ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, இது நம்மை ஆண்டவரை சார்ந்திருக்க செய்கிறது. அவர் வீக்னஸஸ், தி ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் இட். இன்ஃபேக்ட் பால் இஸ் சேயிங் தட் நாம் தேவனை சார்ந்திருக்க அது உதவி செய்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் பெருமையா இல்லாதபடிக்கு நம்மை அது சமநிலைப்படுத்தி வைக்கிறது. 2 கொரிந்தியர் 12:7 என்ன சொல்றார் பவுல்? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதாவது ரொம்ப ரெவலேஷன் ஆர்டர் கொடுத்துட்டார். யாருக்கு? பவுலுக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அரபு வனாந்திரத்துல பல வருஷம் இருக்கிறாரு. அங்க ஆண்டவர் பல காரியத்தை ரெவலேஷனா பேசினேன். என்னத்தினாலெனில் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை ஒப்புவிக்கிறேன். கம்யூனியன் யோவான் 13 அவரு அந்த லாஸ்ட் மீல்ல, லாஸ்ட் சப்பர்ல பவுல் இல்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11 எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், மனுஷனிடத்திலிருந்து அல்ல என்று சொல்லுகிறார். ஸோ நிறைய ரெவலேஷன்ஸ் பவுலுக்கு. இங்க பாருங்க, சொல்றான், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்ன ஒரு அரகண்டாளன் ஆளா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற திமிரில் நான் நடக்காம நான் தாழ்மையோடு இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அளந்து கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையெல்லாம் கொடுத்திருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகளை நான் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு கீப் மீ இன் பேலன்ஸ். அவர் வீக்னஸஸ் ஆல்சோ பிரிவென்ட் அவர் அரகன்ஸ். Number 1, our weaknesses cause us to depend on God more. God often attaches a major weakness to a major strength to keep our egos in check. நம்முடைய பெரிய ஸ்ட்ரெங்தோடு கூட ஒரு டைரக்டா ஆப்போசிட்டான ஒரு வீக்னஸையும் அதுல ஆண்டவர் வைப்பார். நாம் நம்மை சரியாக வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இல்லாம முடியாதுங்கிற உணர்வு. $32,000 பேர் வந்துட்டாங்க கிதியோனின் சேனையில். ஆண்டவர் அதை குறைக்கிறாரு. கடைசியில் 300 ஆகுது. 300 பேர் தானா? ஆமா, 300 பேர் தான். தேசிய ஒரு ராணுவ படையா? ஆமா, இதுதான் தேசிய ராணுவ படை. பயிற்சி உள்ளவர்களா? பயிற்சி உள்ளவர்கள் கிடையாது. ஒரு பானையை எடு, தீவெட்டியை வையே,
நக்கிக்குடி ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஸ்மால் குரூப், ஸ்ட்ரேஞ்ச் வேஸ், சிக்னிஃபிகன்ட் விக்டரி. எதிரியுடைய பாளையத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 135,000 பேர். இவங்க சைடுல எவ்வளவு? 450 பேர். இங்க இருக்கிறது எவ்வளவு பேர்? 300 பேர். 1:450. ஒரு ஆளுக்கு 450 பேர் எதிரில். ஆனாலும் வெற்றியை கொடுக்கிறார். God did it so that Israel will know that it is by God's power they won. நம்ம அரகண்டா இல்லாதபடிக்கு, அவர்தான் எல்லாம் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு தேவன் சில வேளைகளிலே இதை அனுமதிக்கிறார். முதலாவது, நாம் தேவனை சார்ந்திருக்க. இரண்டாவது, நம்முடைய அந்த பெருமையை, நமக்கு இருக்கிற அந்த திமிரை, நமக்கு இருக்கிற அந்த ஒரு ஆணவம், அந்த அரகன்ஸ், அது இல்லாமல் இருக்கிறது. அவர் வீக்னஸஸ் ஆல்சோ prevent our arrogance. Our weaknesses also makes us depend on God. ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுத்தார். நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறதுனால இல்லை. இந்த 32,000 பேர் போயிருந்தாங்கன்னா ஒரு அளவுக்கு நம்முடைய பலம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இது கண்டிப்பா நினைக்க வாய்ப்பே இல்லை. 300 பேர். Our weaknesses also prevent our arrogance. Our weaknesses also makes us depend on God. இதெல்லாம் இந்த பலவீனத்தினால உண்டாகிற நன்மைகள். Be content with your weakness. இதுல வீக்னஸ்ல உள்ள ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்னு, our weaknesses also encourage fellowship between believers. நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. நான் ஒரு காரியத்தில் பலவீனனாய் இருக்கும் பொழுது நான் மற்றவர்கள் எனக்கு தேவை என்ற ஒரு உணர்வு வருகிறது. பிறர் தேவை என்ற உணர்வு வருகிறது. நாலாவதாக, வீக்னஸ்னால உண்டாகிற நன்மை என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பார்த்து, நம்ம தாழ்மையா இருக்கிறத பார்த்து, அதனால நம்ம மேல இருக்கிற தேவ கிருபையை பார்த்து, அதாவது நம்ம முடியாதுன்னா கூட தேவன் உதவி செய்வார், அந்த காட் ஃபேக்டரை பார்த்து இந்த மற்றவர்கள் என்கரேஜ் ஆகிறதற்கு, மற்றவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, மற்றவர்களும் நானும் செய்யலாம், இவரே செய்கிறாரே, ஆண்டவர் இவருக்கு உதவி செஞ்சவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அவர் weaknesses increases our capacity for sympathy and ministry. நாமும் இப்படி பலவீனமாய் இருக்கிறவர்கள், நாமே வீக்கா இருந்தோம்னா மற்றவர்களை வீக்கா இருக்கிறாங்களே அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? என்கரேஜ் பண்ண, நம்முடைய சாட்சிகளை சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து பலனடைவார்கள். பொதுவாக நம்ம எம்பாரஸ்டாக இருப்போம், அல்லது வெக்கப்படுவோம், அஷேம்டாக இருப்போம், அல்லது ரிலக்டண்ட்டாக இருப்போம் நம்முடைய பலவீனத்தில். ஆனால் அந்த பலவீனமான காரியங்களை தேவன் டூல்ஸாக பயன்படுத்துவார் டு ஹீல் அதர்ஸ். மற்றவர்களை காயப்பட்டவர்களை, வேதனைப்பட்டவர்களை, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவர்களை கர்த்தர் இதை சொல்லி எம்பவர் பண்ணுவார். ஹட்சன் டெய்லர் சீனாவில் மிஷனரியா போனவர். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா போனார். அதோனிராம் ஜட்சன் பர்மா வந்தார். வில்லியம் கேரி இந்தியா வந்தார். ஹட்சன் டெய்லர் சைனா போனார். ஹட்சன் டெய்லர் சொன்னாரு, all God's giants were weak people. Is that a very general statement? Looks like he has made it. All God's giants were weak people. Some God's giants are podala. Very general, forthright statement. All God's giants were weak people. எப்படி சொல்றாரு? மோசே வீக்கா இருந்தாரா? எஸ். டெம்பர், முன்கோபம். ஒரு எகிப்தியனை கொன்னுட்டாரு. கண்மலையை பார்த்து பேசின அடிச்சிட்டாரு. ஒரு முற்கோபி. But yet God transformed him. பூமியில அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நம்பர்ஸ் 12:3. என்னாகும் 12:3 ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டெம்பர், ஒரு முன்கோபி. அவனை ஆண்டவர் சொல்றாரு, இவனை போல
ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லுகிறார். என்னாகமம் 12:3, Numbers 12:3. அடுத்து கிதியோனை பார்க்கலாம். கிடியன்ஸ் வீக்னஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியேங்கிறார். God transforms him as a mighty man of valor. Judges chapter 6:12. நியாயாதிபதிகள் 6:12. மோசேயை பார்த்தோம், கிதியோனை பார்த்தோம். ஆபிரகாம் பயம் உள்ளவன், கிதியோன் தாழ்வு மனப்பான்மை உள்ளவன், மோசே முன்கோபி. ஆபிரகாமுடைய வீக்னஸ் பயம். ஒரு முறை அல்ல 2 முறை வைஃப சகோதரின்னு சொல்றான் உயிருக்கு பயந்து அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அப்படிப்பட்டவனை பயந்தவனை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஆல் தோஸ் ஹூ ஹேவ் ஃபெய்த், ரோமர் 4:11, விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயரை எடுக்கிறான். பட் ஹவு டிட் ஹி ஸ்டார்ட்? வீக்னஸ், ஃபியர். கிதியோன் weakness, low self-esteem. Moses weakness, short temper. பேதுரு முந்திரி கொட்டை, impulsive, weak-willed person, ஆனா becomes a rock, ஒரு பாறையாக மாறுகிறான். அப்போஸ்தலர் 16:18. தாவீது ஒரு moral failure. அப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போஸ்தலர் 13:22. இடிமுழக்கத்தின் சகோதரர்கள், வானத்திலிருந்து நீங்க இடி வச்சு அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்றாங்களே தெரியுமா? இடிமுழக்கத்தின் அந்த சன்ஸ் ஆஃப் தண்டர், அரகண்ட் பர்சன், அவன் ஜான் பிகம்ஸ் அப்பாஸ்டல் ஆஃப் லவ். ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு பாருங்க வீக்னஸ்ல இருந்து. இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:32-34, பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாருடைய வீக்னஸஸ் ஆண்டவர் ஸ்ட்ரெங்தா மாற்றுகிறார். God specializes in turning weaknesses into strengths. He wants to take your greatest weakness and transform it. உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? அதை ஸ்ட்ரெங்தன் பண்ண விரும்புகிறார். முதல்ல உங்களுடைய வீக்னஸை அட்மிட் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய வீக்னஸ்ல நீங்கள் திருப்தியா இருங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதில் குறை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த நிலைமையோடு ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் மாற்றுவார். மூன்றாவது, honestly share your weaknesses. உங்களுடைய பலவீனத்தை ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. உங்களது பலவீனங்களை நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள், வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். Ministry begins with vulnerability. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை ஒளிமறைவு இல்லாமல் பேசுறது நல்லது. நீங்கள் உங்களை இறுக வைத்துக் கொள்ளாமல், நீங்கள் உங்களை முகமுடியிலே வைத்து மறைத்துக் கொள்ளாமல், நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை மனந்திறந்து பேசினால், God will use you more to serve others. பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா he modeled vulnerability. See, நம்முடைய பலவீனத்தை நாமே எக்ஸ்போஸ் பண்ணுகிறது அது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் நீங்க நினைக்கலாம். Paul modeled vulnerability. அவருடைய பலவீனங்களை, அவருடைய தோல்விகளை ஒத்துக்கொள்கிறார். He accepts his failures. He openly shares. Romans chapter 7:19. ஆதலால் நான் விரும்புகிறதை செய்யாமல், விரும்புகிற நன்மையை செய்யாமல், விரும்பாத தீமையை செய்கிறேன். See how vulnerable Paul is. விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். He is admitting his failures. அவனுடைய ஸ்ட்ரகிளை ஷேர் பண்றான் பாருங்க. ரெண்டாவது, his feelings, உணர்வுகள். ரெண்டு கொரிந்தியர் 6 அதிகாரம்
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாயும், ஒன்றுமில்லாதவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. என்ன உணர்றாருங்கிறத அப்படியே பாருங்க. எக்ஸாக்டா அவருடைய மனசுல இருக்கிற உணர்வுகளை வார்த்தைகள்ல சொல்லுகிறார். அவருடைய தோல்வியை இஸ் டாக்கிங் அபவுட் his failures, இஸ் டாக்கிங் அபவுட் his feelings, இஸ் டாக்கிங் அபவுட் his frustrations. 2 கொரிந்தியர் 1:8. 2 கொரிந்தியர் 1:8 அவருடைய அந்த விரக்தியை பாருங்க. ஆகையால் சகோதரரை, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன்லி ஷேரிங், மறைக்காமல். his fears, பயம், his failures, his feelings, his frustrations, his fears. 1 கொரிந்தியர் 2:3 அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களில் இருந்தேன். இப்படி நம்ம பலவீனத்தை எல்லாம் வெளிப்படுத்தினா மக்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. நோ, பீப்புள் ஆல்சோ ஆர் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் ஃபேக் வேர்ல்டு. ஒரு மாய்மாலம், நடிப்பு, அன்ரியல் காரியத்தில் மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. அத்தன்டிக்கா, உண்மையா, யதார்த்தமா. ரஜினிகாந்த் ஒரு பெரிய தமிழ் மூவி சூப்பர் ஸ்டார். பட் பாருங்க, நடிக்கும் பொழுது அந்த என்னதான் வேஷம் போட்டு ஒரு ரோல் கொடுத்தா கூட நடிச்சாலும் வெளியில இருக்கும்போது பாருங்க, ஷேவ் பண்ணாமல் வெளியில பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வருகிற, டை அடிக்காம பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வருகிற, சிம்பிள் அவுட்ஃபிட்டோட எந்த விதமான மேக்கப் இல்லாம வரக்கூடிய, ஆல்வேஸ் அது மக்களுக்கு இஸ் a real person acting yes in the screen, but அந்த natural authentic காரியம் as one hearts. நம்ம மோகன் சி அண்ணன், the simplicity, அவருடைய காரியங்களை, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸை பாஸ்டர் மோகன் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய நிறைய காரியங்களை சொல்லுவார்கள். என்னால் மன்னிக்க முடியல. ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, நீ இப்படி பேசுறியே, உன்னாலேயே மன்னிக்க முடியலையேன்னு என்கிட்ட கேட்டாரு. ஆமா ஆண்டவரே, ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நான் சொன்னேன். நீ அதற்கு உபவாசம் எடுத்து நீ அதை விட்டு கொடுத்து நீ மாறணும்னு சொன்னாரு. இப்படி ஆண்டவர் தன்னோடு இடைப்படுகிற காரியங்களை மனம் திறந்து பேசுகிறார். அட்மிட் யுவர் வீக்னஸ், பி செட்டில்டு இன் யுவர் திங். கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, டினை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அதில் திருப்தியா இருங்க. அதுல நீங்க ஆனஸ்டா உங்க வீக்னஸை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் உணர்வுகளை கொட்டுங்க, நடிக்க கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்துகிறார். பட் நமக்கு இருக்கிற பெனிஃபிட் இருக்கே, மக்களுடைய அக்செப்டன்ஸ். இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது தேவ கிருபை வருது தெரியுமா. அது so you get the grace of God. You not only get the favor of people because people like you because of your sincerity and authenticity, you also receive the grace of God. Why you don't want to be honest with your weakness? Pretentious people, நடிக்கிற மக்கள் இருக்காங்களே, மக்கள் அங்கிருந்து ஓடிடுவாங்க. authentic people கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. We are naturally drawn to humble people and we keep away from proud people. பெருமை உள்ள ஒரு இடத்தை விட்டு நம்ம தூரம் தான் நிற்கிறோம். நீங்கள் பலவீனமானவர்கள் தான், கர்த்தர் கிருபை தான் உங்களை தாங்குகிறது என்பதை பார்த்தால் மற்றவர்களும் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து என்னுடைய பலவீனத்திலும் தேவன் உதவி செய்வார் என்று ஆண்டவரை சார்ந்து வருவார்கள். ஆனஸ்ட்லி ஷேர் யுவர் வீக்னஸ். நம்பர் 4, க்ளோரி இன் யுவர் வீக்னஸ். உங்களது பலவீனத்தில் மேன்மை பாராட்டுங்கள். அக்செப்ட் பண்ணுங்க, அதில் திருப்தியா இருங்க, அதை அறிக்கையிடுங்க.
ஓப்பனா பேசுங்க. அதையே ஒரு மகிமையா 2 கொரிந்தியர் 12:5. 2 கொரிந்தியர் 12:5. பவுல் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். I will just celebrate. என் பலவீனத்தை குறித்து நான் பிரியப்படுகிறேன் என்று 12:10 சொல்றார். 12:5 மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றாரு. பிசாசு உங்களை பார்த்து நீ பலவீனன் என்று சொன்னால் சொல்லுங்க, எஸ், இட்ஸ் ட்ரூ, ஐ எம் வீக், பட் த கிரேஸ் ஆஃப் காட் வில் மேக் மீ ஸ்ட்ராங். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் என்ன வேண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியாத போது உதவி செய்வார். Holy Spirit will help us when we don't know what to do. யாக்கோபு தேவனை சந்திக்கிறான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தாரு. ஆனா தேவனை சந்தித்தான். அங்க சந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய தொடை சந்தை, தொடையில இருக்கிற அந்த மசிலை பிடிச்சிட்டாரு. உடம்புல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் அதுதான், தொடையில் இருக்கிற மசில். இப்ப அது தாங்கி தாங்கி நடக்கிறாரு. என்னுடைய பலவீனம், நான் பலசாலி என்று நினைத்ததை அவனை வீக்கன் பண்ணி அவனை சந்திச்சு வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க மாட்டான். It forced him to lean on God. He can never run again. He was limping. God uses weak people. ஆண்டவர் பலவீனர்களை பயன்படுத்துவார். ஆமென். உங்களுடைய டிசைன் என்னங்கிறதுல ஆரம்பிச்சோம் இந்த 4வது நோக்கம். அதற்கு முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதற்கு உங்களை வடிவமைத்திருக்கிறார். ஆனால் வடிவமைப்பை கடந்து உங்களுடைய உள்நோக்கத்தையும் அவர் பார்க்கிறார். உங்கள் உள்நோக்கத்தை கடந்து நீங்கள் உங்களுடைய சிந்தையிலேயே அது ஒரு வாழ்க்கை முறையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பது முக்கியம் என்பதை வலியுறுத்தினோம். அதோடு கூட இப்பொழுது உங்களுடைய பலவீனங்களில் தேவ கிருபை, in your weakness God's strength will be made perfect. Hudson Taylor சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். All God's giants were weak people. மோசேயுடைய பலவீனம் முன்கோபம், சாந்த குணமுள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிற அளவுக்கு தேவ கிருபை அவனோடு கூட இருந்தது. கிதியோன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருந்தவன். பராக்கிரமசாலியாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆபிரகாம் பயந்து போன ஒரு மனுஷனை விசுவாசத்தின் தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். பேதுரு ஒரு முந்திரி கொட்டையா இருக்கிறவன ஆண்டவர் ஒரு பாறையாக, புதிய ஏற்பாட்டு தூண்களில் ஒருவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். மாரல் ஃபெயிலியர்ல இருந்த ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்தி ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றினார். இடிமுழக்கத்தின் மகனாக இருந்த யோவானை ஆண்டவர் அன்பின் அப்போஸ்தலனாக மாற்றினார். God specializes in turning weaknesses into strengths. He wants to take your greatest weakness and transform it. உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெங்க்த்துக்கு டைரக்டா ஆப்போசிட்டா ஒரு வீக்னஸ் ஆண்டவர் வைத்திருப்பார். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. தேவ கிருபை உங்களை வந்து நிரப்பும். எல்லாரை விட அதிகமா பிரயாசப்பட்ட நான் அல்ல, தேவ கிருபை என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:10. 1 Corinthians 15:10. I labored more than all, yet not meets the grace of God. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆமென். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Were you blessed? 4 நோக்கத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். நாளைய தினத்தில் 5வது நோக்கத்திற்குள்ளே போகிறோம். 1வது நோக்கம் worship, 2வது நோக்கம் fellowship, 3வது நோக்கம் discipleship, 4வது நோக்கம் ministry, 5வது நோக்கம்
மிஷன்ஸ். 4வது நோக்கம் சபைக்குள்ளே என்றால் 5வது நோக்கம் சபைக்கு வெளியில. ஆமென். ஆண்டவர் உங்களை ரட்சித்தது, உங்களை பூமியில வைத்திருப்பது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய மகிமையை பரப்புவதற்கு, அவருடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கு, அவருடைய மேன்மையை சொல்லுவதற்கு, மற்றவர்களை அவரை ஆராதிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு, மிஷன்ஸ் செய்வதற்கு. அதை நாளையிலிருந்து படிக்கலாம். ஆமென். We have completed 35 chapters by the grace of God. ஜோமனோமா, தகப்பனே எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தொடர்ந்து எங்களுக்கு மீதியான 5 பாடத்திலும் எங்களுக்கு ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்னமும் என்னென்ன வெளிப்பாடு தேவையோ வாழ்க்கையை குறித்து சொல்லித்தாரும். நாங்கள் அந்த 5 நோக்கத்திலும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you tomorrow when we do the 36th chapter. Amen.